ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். அனைவருக்கும் வணக்கம். இது கலர் மைக் சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணி சேனலை பாருங்க. ஏன்னா வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க, அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அது எங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான் போடுறோம். ஆக்சுவலாக நம்ம பல வேலைகளை விட்டுட்டு செய்யல, நம்ம பாட்டுன்னு பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, நம்ம அந்த உண்மையை சொல்லிட்டோங்க. நம்ம உச்சத்தை நம்ம சொல்லிட்டு நம்ம வந்திருக்கோம். அது வேற விஷயம். சில பேருக்கு சொன்னா புரியாது, அது வேணாம். சரி, இதுவோ கரகாட்ட கோஷம் மலேசியா போயிருக்காங்க. அப்படியா? கரகாட்ட கோஷிங்களா? ஓ, அந்த சர்க்கஸ் சொல்றீங்களா? ஆமா ஆமா. ஏன் நம்ம விமர்சிக்கிறோம்னா அவனுக்கு சர்க்கஸ் தான் கரெக்டான வார்த்தை. எதுக்காக சொல்றீங்க இல்லைங்க? புலி இருக்கா? இருக்கு இருக்கு இருக்கு. ஏன்னா ஒரு நடிச்ச படம் புலி இருக்கு. ஆமா. சிங்கம் இருக்கா? ஆமா இருக்கு. லியோ 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 இருக்கா இல்லையா? இருக்கு. அதே மாதிரி வேற என்னென்ன இருக்குன்னு கேளுங்க. கூடவே அணில் கூட்டமே இருக்காங்க. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறோம். இது எல்லா விஜய் ரசிகர்கள் கிடையாது. ஒரு சில தற்குறித்தனமா பேசக்கூடிய விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் தான் அந்த வீடியோ சமர்ப்பணம். மற்றபடி விஜய் ரசிகர் நல்ல பேர் நல்லா இருக்காங்க. நம்ம ஏன் தற்குறி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு ஏன்டா அப்படி சொல்றீங்க கேக்குதா? அப்படி மலேசிய அரசு என்ன சொல்றது, அங்க டிவிக்கு ஃபிளாக் காட்டக்கூடாது, டிவிக்கு கட்சிக்கு சம்பந்தப்பட்ட கோஷங்கள் எழுப்பக்கூடாது. அங்க போய் கத்திட்டு இருக்கான். நீ வந்த இடமும் போன தடமும் மலேசியா போலீஸ் பார்த்தது. அங்க எவன் கத்திட்டே இருக்கான், டிவி கத்திட்டு இருக்கான், அவனை தூக்கு, அந்த கொடியை வச்சு அவனை தூக்கிட்டு போயிடுச்சு. அதான் இந்த மாதிரி விஷயங்களை பண்றதாலதான் அவங்களுக்கு அதாவது ஒரு சில பேர்ல பல பேர் அப்படி இருக்காங்க, ஒரு சில பேர் நல்லா இருக்காங்க. அவங்கள நாங்க சொல்லல. எனக்கு பதில் நீங்க சொல்லுங்க. ஏன் ஒரு ஜனநாயகன் ஒரு நல்ல தமிழ் படத்தோட ஆடியோ லான்ச் தமிழ்நாட்டுல இருக்கு, அதுக்கு ஃபாரின்ல வைக்கிறாங்க. இங்க வச்சா நிறைய லீகல்ஸ் பிரச்சனை இருக்கு. அவரால் ஃபேஸ் பண்ண முடியாது. அது ஃபேஸ் பண்றதுக்கான தலைமை வளர்த்துக்கல அவரு. இப்போ ஒரு நல்ல தலைவன் என்ன பண்ணுவான், எந்த பிரச்சனை வாடா நான் பாத்துக்கிறேன். அப்படி அங்க வச்சிருக்கிறது மக்கள் எங்கேயும் அங்க போயிருக்காங்களா? இல்ல 5000 பேர் இங்க கூட்டு போயிருக்காங்க. மத்த பேர்லாம் 5000 பேர் யார் காசு கொடுத்தா? டிக்கெட் அதெல்லாம் அவங்க சொந்த காசு போடுறாங்க. என்னங்க அவரு பல தடவை சொல்லிட்டோமேங்க, அவரு எதுக்கு டிக்கெட் 2 லட்சம் சொல்றாங்க. 2 லட்சம் நம்ம ஊரு காசு 2 லட்சம் ரூபாய் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் அபிஷியல் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த ஊர் காசு கம்மியமா தெரியும், ஆனா இந்த ஊர் காசு 2 லட்சம் ரூபாய் இருக்கும் டிக்கெட். நான் ஒண்ணு கேட்கிறேன், 5000 பேர் போயிருக்காங்கன்னா அவரு காசு கொடுத்து போயிருக்காங்களா? ஆமாமா, கண்டிப்பா காசு எல்லாம் அப்படிதான் போயிருப்பாங்க. இங்க பணக்கார கட்சியில தான் இருக்காங்க இப்ப எல்லாரும். டிவிக்கு கட்சியில என்ன பணக்காரங்க? ஏங்க பான் வித் சில்வர் ஸ்பூன் அவரு எங்க விஜய் பணக்கார, அது நமக்கு தெரியும். ஏன்னா அவர் கார் வர காரு எப்படியாப்பட்ட காரு, அவர் போற விமானம் எப்படியாப்பட்ட விமானம், அவர் போட்டு ட்ரெஸ் நேற்று பாத்தீங்களா? அவர் போட்டு ட்ரெஸ் 2 லட்சம் வருது. ஏங்க சரிங்க, அதெல்லாம் அவங்க பர்சனல் நம்ம தேவையில்லைங்க. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா 2 லட்சம் அந்த காசுக்கு இங்க இருந்து 5000 பேர் மக்கள் அங்க பாக்குறாங்கன்னா, அப்போ 2 லட்சம் அசால்ட்டா ஒரு ஆடியன்ஸுக்கு செலவு பண்ற அளவுக்கு அவங்க ரசிகர்கள் இருக்காங்களே சொல்றாங்க. இருக்காங்க. அது எங்க சிம்பிளாங்க ஒரு ஏழை மக்கள் ரசிகரா இல்ல, ஏழை மக்கள் கட்சிக்கு வர முடியாது. நீங்க என்னங்கிறீங்க? நீங்க ஒரு மனுஷன் கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் என்ன பண்ண, ஒரு அடிப்படை தொண்டை, ஒரு போஸ்ட் ஓட்டுறவன், அந்த ஊர்லயே ரொம்ப ஏழையான ஆளுக்கு சீட்டு கொடுப்பாரா? கொடுக்கவே மாட்டாரு. அதே மாதிரி யார் பணத்தை கொண்டு வர அந்த சீட்டு உண்டு, அவ்வளவு விஷயம். அதே மாதிரி அஜித்தான ஒருத்தர் என்ன பண்ணா, கட்சியில பொறுப்பு சொல்லிட்டு அவங்க காரை வழிமறைச்சு, அவங்க என்ன, நான் தப்பா கேட்கல, விஜய் சன்னா கேளு, இறங்கி ஒரு வார்த்தை என்னம்மான்னு சொல்லி கேட்டுக்கலாம்ல. எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு பாக்க. இந்த விஷயத்துல ஒண்ணு சொல்றேங்க. சரி, அந்த அஜித் அம்மா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க மேல தப்பே இருக்கட்டுங்க. உங்களை மழி மறைச்சு நிக்கிறாங்கன்னா ஒரு சின்ன மனித பண்பு என்னன்னா, நீங்க உள்ள பேசிக்கமா சொல்லிட்டு போலாம். அதான் சொல்றேன். பவுன்சரை விட்டு தூக்கிட்டு சொல்றாரு. இப்ப இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியால ஏன் நம்ம விஜய் சாருக்கு மேல தனிப்பட்டதே பிரச்சனை கிடையாது. அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்கள போய் என்ன பண்ண, கெட்ட வார்த்தையில அவங்கள போய் பேசிடுவாங்க. அவங்க மன உடைச்சலாகி நான் சூசைட் அட்டெம்ப்ட் போயிட்டாங்க. அவங்க தரப்புல இருந்த ஒரு ஆளு ஜஸ்ட் வெளில போனது போதும் சொல்லிட்டு வச்சு அவங்க இஷ்டத்துக்கு செய்ய வேண்டியது கொள்ள வேண்டியது. அதே மாதிரி அந்த கட்சியில வைஷ்ணவி ஒருத்தவங்க இருந்தாங்க, நீ உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அவங்க என்னடா பிரஸ்ல இப்ப எல்லாம் பேசிட்டாங்க, இந்த கட்சியை பத்தி தவறு பேசிட்டு சொன்னாங்க. இப்பதான் நம்மளுக்கு ரியலைஸ், உண்மையிலேயே இப்பெல்லாம் பேசுறானுங்க போல. அந்த பொண்ணு ஒரு மனரீதியா அந்த பொண்ணு பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. போனது கூட பிரச்சனை இல்ல, என்ன இவனை இப்படி பேசுறானுங்க போனதுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க கேஸ் போட்டாங்க. அது எவ்வளவு ஒரு நம்ம இன்னைக்கு விஜய் சாரை பத்தி பேச நமக்கு என்ன கிடையாது. நம்ம விஜய் சாரை பத்தி பேசல. எதுக்காக பேசுறோம்னா, விஜய் சாரோட ஃபேன்ஸுடைய, அது ஃபேன்ஸ்ன்ற பேர்ல இருக்காங்கல்ல அந்த தற்கொலை கூட்டங்கள், அவங்களை பத்தி, அது எல்லாரையும் கிடையாது. முன்னாடி வீடியோ சொன்ன மாதிரி சில பேர் தற்கொலைத்தனமா பேசுறாங்க. என்னன்னா ஒரு விமர்சனம் பண்ணா அதுக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்ல தெரியல, எனக்கு தெரியாது சொல்லிட்டு மூட்டு மணி கம்னு இருக்கணும். அவங்க குடும்பத்தை பத்தி பேசுறது, அவங்கள பத்தி பேசுறது, அவங்களை தனிப்பட்ட முறை விமர்சிக்கிறது, இந்த மாதிரி நீங்க பண்ண யாருக்கு ஆபத்துன்னு கேட்டா உங்க விஜய்க்கு தான் ஆபத்து. ஏன்னா அப்ப அவரை, ஏன்னா உங்களை அடிச்சு புண்ணியம் கிடையாது இல்ல. உதாரணத்துக்கு நீங்க ஒரு பையன் வளர்க்குறீங்க, அவர் தப்புன்னு தெரியா சொல்றீங்க, அப்பா மாதிரி வளர்த்துருக்கான் பாரு, அப்ப சரியா வளர்த்துருக்கான், அப்பா சொல்லலாம். அப்ப நீங்க உங்க தலைவனை ஃபாலோ பண்ணி வரனா, உங்களை சரியா ஃபாலோ பண்ண முடியாத காரணம் யாரு? உங்க தலைவன். உங்க தலைவன் உங்களை சரியா வழிநடத்தல. அப்ப ஒரு விஷயம் நீங்க செய்ய எல்லாம் உங்க விஜய்க்கு தான் ஆபத்து. இன்னும் எங்களை நீங்க கமெண்ட்ஸ் போடப்பட நாங்க சந்தோஷமா ஏற்றுப்போம். எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா நாங்க விமர்சனங்கள் பண்ணுவாங்க தெரிஞ்சுதான் அந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு சாதாரண விஷயம்.
ஆனா நீங்க கமெண்ட்ஸ் பண்ண விஜய் என்ன கடுமையா சாடுவோம், அது உங்க தலைவனுக்கு மிகப்பெரிய ஆபத்து. தெளிவா ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப இன்னொரு விஷயம் எனக்கு சந்தோஷமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னாக்க, இவங்க நம்ம கமெண்ட்ஸ் போட்டு பெரிய ஆக்கி விட்டுருக்காங்க. அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், தாவேகா தொண்டர்கள் சொல்லிக்கிறேன். ஒரு நிமிஷம் கொஞ்சம் கிட்ட வந்து கேளுங்க எல்லாரும். தாவேகா ரசிகர்கள் இருக்காங்களே, நான் வந்து உண்மையான தொண்டர்களையும் உண்மையான ரசிகர்களையும் நாங்க திட்டல. இந்த இடையில விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லி அவரே ஒண்ணு பேர் வச்சு உருவாக்குனார்ல, அந்த உருவாக்குன குஞ்சுகள்லாம் அணில் குஞ்சுகள் தான் பேசுறோம். அந்த அணில் குஞ்சுகள் என்ன பண்ணுதுன்னா கீழே வந்து கடுன்னு கடிச்சிட்டு போயிடுது. நாங்க நேர்ல தான் கடிக்குதுன்னு பார்த்தா இங்கேயும் வேணா வந்து கடிக்கிறீங்க, ஏன்டா உங்களுக்கு இந்த வேலை? இனிமேட்டு எங்களை கெட்ட வார்த்தையில பேசினாலும் சரி, இனிமே தைரியமா நாங்க உங்களை எதிர்க்க தயார். ஏன்னா விஜய் நாங்க எதிர்க்கல, இந்த தற்கூரி கூட்டத்தை ஒழிச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி தற்கூரி கூட்டம் ஆபத்தான. ஒரு நிமிஷம் தெரிஞ்சுங்க, இவங்க பேசினா நாங்க விஜய் தான் பேசுவோம். ஆமா, நீங்க எங்களை பேசுனா அவங்க உங்களை பேசி ஒரு பொண்ணு இல்லடா, நம்மள வளர்த்த யாரு? உங்க அப்பா யாரு? உங்க அப்பா யாரு? உங்க விஜய் தானே இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இப்போதைக்கு தலைமை சாத்தின இருக்காரு, அவர் தான் பேசுவோம். அப்ப நீங்க பேச இன்னும் நாங்க ஓடுவோம் நினைக்காதீங்க, 4 பங்கு உங்களுக்கே திருப்பி கொடுப்போம். அதுதான் எங்களோட விஷயம். எனக்கு சிம்பிளான விஷயம், ஒரு கட்சியில ஒரு தலைவன் எவ்வளியோ அவ்வழிதான் தொண்டர்கள். அது அரசன் எவ்வளியோ மக்கள் எவ்வளி பழைய மாதிரி அதே மாதிரி விஷயம். ஒரு கட்சியில ஒரு தலைவன் எவ்வழியோ அவ்வழிதான் தொண்டர்கள். உண்மைதானே? இது உண்மைதான். அப்ப ஒரு கீழே இருக்கிற தொண்டை வந்து ஒரு கெட்ட வார்த்தையில பேசுனா, அப்ப இதே மாதிரிதான் உங்க கட்சி தலைவன் பேச சொல்லி கத்து கொடுத்தாங்க. விஷயம் இப்ப நல்ல பாயிண்ட் இது விஷயங்க. இப்ப ஏன் நாங்க விஜய் அரசியல் இருக்கும் தெரியுதா? இந்த மாதிரி ஆட்கள் நீங்க இன்கேஸ் நாளைக்கு விஜய் சிஎம் சாரா சிஎம்ஏ அவரா வச்சுக்கலாம், அவர் வந்து ஏதோ செஞ்சுட்டு இருக்க மாட்டாரு. அவரை கேள்வி கேட்டா அவங்க குடும்பத்தை கட்டாது, ஏன்டா உனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப அந்த புரிதல் இல்லாதவங்களுக்கு நாங்க எப்படி நாட்டை கொடுக்க முடியாது எங்களுக்கு கொஸ்டின். எங்க சேனல்ல பாத்தீங்கன்னா நாங்க வந்து எல்லாரும் விமர்சனம் பண்றோம். ஆனா எல்லார் கட்சியில உள்ள தொண்டர்களும் இந்த மாதிரி கேவலமா கமெண்ட் போட்டதே கிடையாது. என்டிகே பத்தி பேசியிருக்கோம், ஏன் ஆளும் கட்சி திமுக பத்தி பேசியிருக்கோம், ஏடிஎம்கே பத்தி பேசியிருக்கோம், நம்ம நடப்பு விஷயத்தை பத்தி பேசியிருக்கோம். ஆனா அவங்க யாருமே அவங்களுக்கு தெரியுது, ஏன்னா பதில் சொல்ற தெரியுது இவங்களுக்கு ஸ்கூல் பசங்க. ஏன்னா இவங்க இப்படி பேச காரணம்னா இவங்ககிட்ட ஒரு சரியான அரசியல் புரிதல் இல்ல. அரசியலே இல்லைங்க, அவ்வளவுதான். அரசியல் புரிதல் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒருத்த மேல ஒரு விமர்சனம் வைக்கிறோம்னா, என்ன திட்டாம் பாரு, இவன் அப்படியாப்பட்ட ஆளு, பச்சை கிச்சை பூ எதோ ஒண்ணு பேசிடுறீங்க. அது வந்து என்னன்னா உன் கட்சியில உன் தலைவனுக்கும் உனக்கும் தான் அது கெட்ட பேரு. நான் ஒரு கருத்தை உன்கிட்ட வைக்கிறேன்னா, நான் ஒரு கருத்து வைக்கிறேன், என்ன கருத்துக்குன்னா, ஏன் வந்து திருப்பரங்குன்ற மலை விஷயத்துல வந்து விஜய் எந்த ஒரு கருத்தும் சொல்லல, கவி நாடக பணிப்பாடுகள் ஏன் பேசல, அப்புறம் வந்து இந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு நெல்மணிகள் போராட்டம் பண்ணல, அங்க ஏன் விவசாயம் கூட போய் நிக்க மாட்டாரு, மக்கள் பிரச்சனை எதுக்குமே வரமாட்டாரு, வீட்டுல பனை உள்ள வச்சு உக்காந்துக்காரு. அதே மாதிரி கொள்கை தலைவர்களாக வச்சிருக்காரு. கொள்கை தலைவர் 5 பேரோட சமாதி கூட போய் இப்போ ஒரு மாலை போடல, ஒரு சிலைக்கு மாலை போடலன்னா அம்மாவோட பிறந்த வந்துச்சு. அந்த அம்மாவோட பிறந்த நாளைக்கு ஒரே ஒரு கட்சி என்னன்னா நாம் தமிழ் கட்சிக்காரங்க மட்டும் தான் போயிட்டு அந்த அம்மாவோட சமாதியில போயிட்டு மாலை போட்டாங்க, மரியாதை செலுத்தினாங்க. இவங்க கட்சி தலைவர் சொல்லிக்கிறவங்க போட்டோ வச்சு உள்ளே என்ன கும்பிட்டு, அது எதுக்கே வெளில வர மாட்டீங்கன்னா அப்புறம் அவங்களை விமர்சிக்காம என்ன பண்ண, அது விமர்சா பதில் சொல்லுங்க, எங்க தளபதி இப்படிதாங்க அப்படி பண்ணா வெளில சொல்லுங்க. அதை விட்டு விமர்சிச்சா அவங்க குடும்பத்தை பேசுனா அது எவ்வளவு பேர் தவறுன்றது உங்களுக்கு இன்னைக்கு தெரியாது. நாளைக்கு விஜய் சார் வந்து பிரச்சனையில வந்து ஆனா ஒண்ணுங்க, விஜய் சாரே சொன்னாலும் கேட்க மாட்டோம். இல்ல அதை விடுங்க. இப்ப நம்ம எப்படி ஒரு பாயிண்ட்ல யோசிக்கலாம், விஜய் சார் கட்சியிலே ஒரு தொகுதியில ஒரு பையனுக்கு ஒரு தேவை ஏற்படுது, ஒரு ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்காப்புல, அந்த கட்சி நிர்வாகிகிட்ட பேசுற, உள்ள பேசி இன்டர்லாக் பேசி, அப்போ அவன் ஊர்ல இருக்க பிரச்சனைய நீ வந்து விஜய் சாருக்கு எப்படி சொல்லுவ? அவன் ஊருக்கு விஜய் சார் வந்தாலும் தெரியும் பிரச்சனைன்னு தெரியும். இதை தாங்க சொல்றேன், புரிய மாட்டேங்குது. நேரா அவர் விஜய் சார் அப்புறம் மக்களுக்கு கிட்ட போயிடும், மக்களுக்கு கூட போய் சேர்ந்தாதான் நீ நாளைக்கு சுயமாக முடியும். மேடையா வந்து சினிமா டயலாக் பேசினா, பஞ்ச் டயலாக் பேசினா ஒண்ணு இல்லைங்க. பாதை எப்படி நடந்து பார்த்தாதாங்க தெரியும். நீ நடக்காமலே பாதை இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டு. இப்ப விஜய் சார் அரசியல் எப்படி கேட்டீங்கன்னா, உட்காந்துக்கிட்டே ஒரு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க நடந்து இறங்கி பார்த்தாதான் இந்த பாதை உள்ள கஷ்டமா இருக்கான்ற விஷயம் தெரிய வரும். இதுதான் காரணம் சொல்றோம். அதுக்குதான் நீங்க அரசியலுக்குள்ள வந்தீங்கன்னா இறங்கி வாங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டா அவங்களை விமர்சனப்படாதுங்க, பதில் சொல்ல கத்துக்குங்க. முதல்ல நீங்க பக்குவப்படுங்க, பக்குவப்பட்ட பிறகு நீங்க எல்லா துறைகளையும் பூந்து வரலாம். அதுக்கப்புறம் அதுக்குதான் அனுபவம் வேணும்னு சொன்னாங்க. இப்போ ஒரு சில பேர் எங்களுக்கு நீ என்னடா நீ வந்து டிஎம்க்கு விமர்சிக்காம நீ எங்களை மட்டும் டிவிக்கு மட்டும் விமர்சிக்கிட்டா, நான் ஒரு சின்ன சிம்பிள் கேள்வி கேட்கிறேன். டிஎம்க்கு ஒரு ஏறக்குறைய ஒரு 70 ஆண்டு ஒரு கட்சி, அந்த கட்சி ஒரு கேவலமான கட்சி, ஒரு கேடுகட்ட குப்பைன்னு அப்படி உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனா இப்ப புதுசா வந்து இருக்குது டிவிக்கு, அந்த கட்சி நல்ல சூப்பரான கட்சி, கொள்கை தலைவர் நல்ல தலைவர் வச்சிருக்காங்க. அந்த தலைவரை வச்சுட்டு எப்படி மக்களுக்கு பேசணும், சரியான முறையில மக்களோட பிரச்சனைகளை எடுத்து பேசி அந்த கட்சியை வீட்டு நினைக்குமே தவிர கிண்டல் பண்ணி, சிஎம் சார் தீய சக்தி கத்தி இப்ப எப்படி விபத்தை ஏற்படுத்து, எது பண்ணாலும் இந்த மக்கள் எது பண்ணாலும்
திமுக தான் மாற்று. இன்னைக்கு வந்து ஒரு சர்க்கஸ் நடக்குது. அந்த சர்க்கஸ் ஏன் இங்க நடக்கலன்னா இதுக்கு காரணம் திமுக தான்ங்கறாங்க. எதா வேணாலும் சொல்லுவாங்க. அது எதிரானதான் திமுக தான். அது உதாரணம், இன்னைக்கு விஜய் வீட்டுல தண்ணி வரலையா திமுக, அப்பா இவர் செருப்பு இல்லையா திமுக, அப்பா அவர் இது மலேசியா பிளைட் ஓடலப்பா இப்ப டீசல் இல்லப்பா திமுக. அது எது நடந்தாலும் விஜய்க்கு சாப்பாடுலாம் கூட திமுக தான்ற மாதிரி ஒரு கட்ட பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. ஓகே, திமுக எதிர்க்கூடிய கட்சி, அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விஷயம். அவங்களுக்கு மாற்றுன்னு சொல்ற நீங்க எதுல மாற்றா இருக்கீங்கன்னு கேள்வி கேட்க மாட்டோம். அதே மாதிரி எதுல மாற்றா இருக்கீங்க? எல்லாத்துலயும் மாற்றே கிடையாது. அவங்க என்ன செய்யறாங்களோ அது அப்படியே ஒரு காப்பியே தான் இருக்கீங்க. ஏன்னா நம்ம வந்து இப்ப நான் இப்போ ஒரு சின்ன கிராமத்துக்கு நீ போய் கேளு, அந்த விவசாயிட்ட கேளு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் நீ விவசாயம் பண்ணலன்னா தண்ணி இல்லைங்கிறான். அந்த பிரச்சனையை கேட்டு இதுக்கான என்ன சொன்னா அவனோட வழிகளை முதல்ல புரிஞ்சுக்கணும். அவன் வழிகள் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு தெரிஞ்சாதான் நீ அவங்க தலைவனா வர முடியும். இப்ப இதுதாங்க சொல்றேன். எதுவுமே பண்ணாம நீ போய் உட்காந்துட்டு படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தா ரைட்டு, சினிமா விட்டுட்டு வரனா ஓகே ஒத்துக்கிறான். எங்க எல்லாம் இருக்கட்டுங்க. இன்னைக்கு வந்து மலேசியால வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பல கோடி ரூபா இவரு இப்ப அரசியலுக்கு வந்துட்டாரு. இப்ப நம்ம கேள்வி கேட்கிற கட்டத்துல இருக்கும். அவர் இத்தனால சினிமால தான் ஒரு கேள்வி கேட்கல, அரசியல் வந்து என்ன பண்ணலாம், இந்த காசை ஒரு விவசாயிகளுக்கு பயன்படுத்தலாம் இல்லையா, ஒன்னோட ஏழையா இருக்க ஒரு ஆளை தத்து எடுத்து ஒரு 10% படிக்க வைக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்றாங்க, படிக்க வைக்கலாம். அவங்களுக்கு ஒரு இலவச மருத்துவமனை கட்டி கொடுக்க ஏதாவது ஒண்ணு. ஏன்னா 1 கோடி ரூபாய் பெரிய காசு இல்லைங்க, பல கோடி செலவு பண்ண வேற விஷயம். ஒரு பேர் அனுப்பிட்டு செலவு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சா அரசியல்வாதியா வந்து செஞ்சீங்கன்னா பரவாயில்ல. இன்னமும் உங்க படத்துக்கு ப்ரமோஷனுக்காக பல கோடி செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்ப இந்த பிம்பம் எதுக்கு? உங்களுக்கு தான் பிம்பம் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்றாங்களே, இந்த பிம்பம் தேவையில்லையே. இந்த காசை வச்சு தூய பணிக்கு பயன்படுத்தலாம். இதெல்லாம் கேட்டா எங்கிட்ட கேள்வி வரையும் சின்ன விஷயம் என்ன சொல்லி, இப்ப அவர் காசு அவன் செலவு பண்ண உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், விஜய் சார் வந்து சும்மா வரல. விஜய் சார் திரும்ப நடிச்சாரு. சினிமாவில் நடிச்சு எப்படி சம்பாதிச்சாருன்னா உங்களை வச்சுதான். ரசிகர்கள் நீங்க வந்து அதிகமா ஒரு ஜனநாயக படம் வந்து 1000 பேர் பாக்குறான்னா எவ்வளவு வசூல் ஆகுது? அப்ப அந்த வசூல்ல பாதி காசு அவர் எடுத்துக்காரு. அப்ப கிட்டத்தட்ட 230 கோடி நீங்க வந்து ஜனநாயக படத்துக்கு சம்பளமா வாங்குறீங்க. 230 கோடி அவர் எப்படி சம்பாதிச்சாரு? ஒன்ன வச்சு படம் நடிச்சு சம்பாதிச்சாரு 230 கோடி. அதை வச்சுக்கிட்டு அவர் அரசியல் பண்றாரு. எப்படி 230 கோடி வச்சு ஒரு மாநாடு போடுறாரு, ரோடு ஷோ நடத்துறாரு. இதெல்லாம் இந்த 230 கோடி வச்சுட்டு திரும்பி சிஎம் ஆகி திரும்பினா வரி வாங்கி திரும்பி ஒன்றிட்ட கொடுக்காரு. அவங்க இவ்வளவுதான். இப்ப புரியுதா? இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்டமைப்பு வச்சுட்டு எப்படி நீ உச்சத்தை உதறி விட்டு எனக்காக வரிய தலைவா, அவனை எப்படி கைவிடுறது தலைவா, எப்படி நீ கத்துற? அதாவது இந்த மாதிரி விஷயம். ஆனா இன்னமும் அந்த மனுஷன் புரிஞ்சுக்காம நம்ம காசை எடுத்துதான் அவர் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கான்றது அவங்க ஃபேன்ஸுக்கு தெரியாது. இந்த ஓட்டு போடுறவங்க நல்லா கேட்டுங்க, ஓட்டு போட்டு அவர் சிஎம் ஆயிடுவாரு. ஆனா ஓட்டு போற நீங்க எந்த இடத்துல இருப்பீங்க? சின்ன விஷயம் சொல்றேன், விஜய் நாளை திருப்பி விஜய் பணம் அடிக்காரு. சினிமால தலைவா 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 கத்துறீங்க, மெர்சில் தலைவா தலைவா தலைவான்னு கத்துறீங்க. மெர்சில் முடிஞ்சு தலைவா 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 டிவி கத்துறீங்க. கடைசி சிஎம் ஆயிட பாரு, தலைவா தலைவா சிஎம் தலைவா சிஎம் தலைவா கத்துறீங்க. நாளைக்கு அவர் புள்ள சிஎம் தலைவா தலைவா தட்டிக்கிட்டே இருக்க அப்படி தட்டானி. அவர் எங்க இருக்காரு? அப்படியே உயரம் போயிட்டே இருக்காரு. நீங்க எங்க இருக்கீங்க? எங்க இருந்தோமோ அங்கேயேதான். அப்பா அடிச்ச இடத்த கடப்பா, தண்ணி மாதிரி அங்கேயே கட்ட, அப்படியே கிடக்குறீங்க. இதுக்கு தாங்க சொல்றேன், ஒரு தெளிவான அரசியல் பார்வை வந்து உங்க அது ஒரு டிவிக்கு தொண்டர்கள் மத்தியிலும் இருக்கணும். இப்ப சிம்பிளா டிவிக்கு எப்படி செயல்படணும் சும்மா சொல்ல போறீங்களா? நீங்க வந்து உங்க ஊர்ல ஒரு டிவிக்கு தொண்டர் ஒருத்தர் இருக்காங்க, உங்க ஊர் பிரச்சனை பேசுங்க, அதிகமா பேசணும். உங்க ஊர் பிரச்சனை விஜய்காது கொண்டு போங்க. அந்த பிரச்சனை விஜய்காது கொண்டு போனா சிஎம் சார் கொண்டு போனா இப்ப ஆளுங்கட்சி இருக்காங்க இல்லைங்களா, அந்த கட்சி இந்த மாதிரி எங்க ஊர் பிரச்சனைக்கு ஏன் சிஎம் செய்யல, அது மாதிரி கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. எங்க தலைமை போயிட்டு தான் நாங்கள் ஓடுவோம். அதே மாதிரி டிவிக்கு கட்சி ஆரம்பிச்சது எப்படி? ஒரு கடைநிலை ஊழல்லேருந்து சாதாரண ஆள் வரைக்கும் ஒரு பெரிய ஆள் ஆகணும், ஒரு கட்சியில வந்து பணியாற்ற நினைச்சுதான் வராங்க. ஆனா இன்னும் இவங்க சைட்லயும் பாத்தீங்கன்னா டிஎம்க்கு என்ன வேலை பண்ணுதோ அதே மாதிரி காசு வாங்கிட்டு தான். மற்ற கட்சிக்கு இதுக்கு நாங்க மாற்று காசு வாங்கிட்டு போஸ்டிங் கொடுக்குறாங்க. அது இவரெல்லாம் ஆதவெல்லாம் எப்படி வந்தாரு உள்ள? அது பெரிய ஆளா இருக்கு. ஆதவன் எப்படி? நீ உனக்கு தலைமை ஒரு திருச்சி ஒரு ஒன்றியம் இருக்கு, திருச்சி மாவட்டம் இருக்கு. திருச்சி மாவட்டத்துல அந்த ஊர்ல பெரிய விஜய் ரசிகர் தலைவரை திறப்பான் கண்டிப்பா. ஏன் அவரை மாதிரி அளவு உங்க பக்கத்துல வச்சுக்க வேண்டியதானே? விஷயம் இல்லையா? ஏன்னா அதோட காசு அதிகமா இருக்கு. அப்ப காசுக்கும் நோட்டுக்கும் வீட்டுக்கு தான் காசு நம்ம சொல்ல தெரியுங்களா? அப்ப நோட்டுக்கு தான் மரியாதை, உங்க ஓட்டுக்கு மரியாதை கிடையாது. ஓட்டு எல்லாம் காசு கொடுத்து வாங்கலாம் இருக்கீங்க. அப்ப என்னங்க மாற்று? கிளியாம கேட்க மாட்டோம். நாஞ்சில் சம்பளத்தை எதுக்கு போட்டா நம்ம நாஞ்சில் சம்பளத்தை எதுக்கு உள்ள வச்சுட்டானா நம்ம டீமுக்கு ஒரு காமெடி பேசுவானா அதை வச்சு அடிக்கிறது அந்த மாதிரி. அது நாங்க விமர்சனம் பண்றோம்னா அதை பதில் சொல்லுங்க. இந்த கீழே வச்சிருக்கோம், அந்த கேள்விக்கான பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு குடும்பத்தை பத்தி பேசுறது, எதை பத்தி பேசுறது வந்துன்னா அதை பத்தி நான் கவலை விட மாட்டோம். ஆனா அதுக்கான பதில் யாருன்னா விஜய் சொல்லணும். விஜய் கிட்ட அந்த கொஸ்டின் போகும். இப்ப தன்னைத்தானே உச்ச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா அவர் மனசு நினைச்சிட்டாரு, நான் தான் உலகத்தில் மிகப்பெரிய நடிகர் நினைச்சிட்டு இன்னைக்கு டாம் குரூஸ் டப் கொடுக்குறாருங்க. டாம் குரூஸ் இருக்காருல்ல, டப் கொடுக்குறாரு. டாம் குரூஸ் பத்தி நீங்க உலகத்தை போய் டாம் குரூஸ் தெரியாது, விஜய் தான் தெரியும். ஆமா ஆமா.
என்னடா நீங்க தன்னைத்தானே பேர் உயர்ந்த நடிகர் தன்னை நினைச்சுக்கிட்டு தலைவர் இருக்காப்புல, தப்பே கிடையாது. தன்னைத்தானே பெருமை நினைச்சுக்கிட்டு தப்பே கிடையாது. ஆனா இந்த ஒரு மாய பிம்பத்தை காட்டி நீ மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட முடியும் நினைப்புல இருக்குல்ல, அது அவரே சொல்லிக் கூடாது இல்லைங்க. ஒரு மூணாம் மனுஷன் சொன்னா பரவாயில்ல, இவரே சொல்லிக்கிறாரு. எப்படி உச்சத்தை இல்ல அவர் பாட்டு எழுதிட்டு பாருங்க, கோடியல உதறிட்டு அவரே போட்டுக்கிறாரு, அவரே அதை பெருமை படிக்கிறான். இதுதான் ஆபத்து சொல்றோம். அதாவது நீங்க எதையும் உதறல, எங்க இன்ன வரைக்கும் சொல்றாங்க விஜய் எதங்க உதறினாரு ஒண்ணு சொல்லுங்க. இல்ல எங்க அசால்ட்டா ஒரு 5 வருஷம் ஒரு 2 ஒரு கேப் போட்டுறதா விஷயம். நான் என்ன சிம்பிள் சின்ன லாஜிக் இதை நீங்க கணிசையில கண்டுபிடிச்சலாம். விஜய் வந்து அரசியலுக்கு வரன்னு சொல்லினது இன்னைக்குதான் சொல்றாரு. ஆனா அவர் முன்னாடியே அரசியலுக்கு வரணும் முடிவு பண்றாரு. ஏன்னா ஒரு அடித்தளம் போட்டாரு. ஏன்னா ஒரு படத்துலயுமே அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசிக்கிட்டே வந்து அப்போ உங்களை தயார்படுத்தாரு. உங்க ரசிகர்களை நீங்க ஃபேன்ஸா போறவங்களை வந்து அரசியல் கட்சியா அவர் பயன்படுத்திக்க தயார்படுத்தாரு. இப்படி பேசிட்டு இப்படி உன்னை கூப்பிட்டு வந்து சொன்ன ஒரு விஷயம் பாயிண்ட் கரெக்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் உங்களை பயன்படுத்துறாரு, ரசிகர்களை பயன்படுத்துற ஒரு நடிகன். அப்புறம் அது ஒரு உண்மை நடிகன் உங்களை ஒரு கூட்டமா அது கூட வச்சு என் படைபல மாதிரி உங்களை கூட வச்சுக்கிட்டு அவருக்கு என்ன வேணுமோ தன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சாரு. இப்படி அரசியல் பண்ற தலைவர் ஜெயலலிதா அம்மா உயிரோட இருக்குள்ள, கலைஞர் உயிரோட இருக்குள்ள நீ அரசியல் பேசிட்டு வர வேண்டியதானே. அப்பவே நீ அரசியல் அப்பவே ஒரு அரசியல் பிரச்சனை கிடையாது. 2021 திமுக எதிர்த்து ஒரு பேசிட்டு நீ ஓட்டு போட போதானே போயிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் சரி அதெல்லாம் விடுங்க. லாஸ்ட் எலெக்ஷன் திமுக ஓட்டு போட சொல்றாருல்ல, ஏன் லாஸ்ட் எலெக்ஷன் அப்ப அவங்க தப்பான கட்சி உங்களுக்கு தெரியலையா? என்னுடைய ஒரே கேள்வி, இந்த கேள்விக்கான பதில டிவிக்கு நிர்வாகிகள் கட்டாயமா சொல்லி ஆகணுங்க. லாஸ்ட் வருஷம் அவர் எப்படி உங்களுக்கு கெடுதல் பண்ணல உங்களுக்கு தெரிஞ்சு ஊழல் கட்சின்னு இப்பதான் தெரிய வந்துச்சு. என்ன காரணம், வெற்றிடமா இருக்க யாரும் பெரிய அவங்க யாரும் போனா போதும் கண்டுக்க விட்டுட்டாங்கல்ல, அது பெரிய ஆபத்து. இன்னைக்கு அவங்களுக்கே வந்து திரும்பி நிக்குது. அவங்க பாடாது நம்ம திருப்பி விட்டு வச்சு நம்மளே கத்துது. அவரை கத்தியை தீட்டி வச்சுட்டாங்கப்பா. ஆனா அவரே திருப்பி விஜய் வந்ததுல யாருக்கு பெரும் குறைச்சலோ டிஎம்கேக்கு மிகப்பெரிய குடைச்சல் தாங்க. விஜய் ஒரு மாற்று குடைச்சல் சொல்லிட்டு உண்மையா நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு, இல்ல சொல்ல. ஆனா அவர் வந்து கரெக்டா பண்ணுன்றதே எங்க நோக்கமா இருக்கு. அவர் கரெக்டா இல்லாம சினிமா பாணியிலேயே செயல்படுறாரு. இன்னைக்கு கூட பாருங்க, இன்னைக்கு வந்து துப்புரவு பணியாளர் போராட்டம் நடந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் கண்டுக்காம அவர் எங்க போயிட்டு மலேசியா போயிட்டு ஆடலாம் சந்தோஷமா இருக்கு அவரு. அப்ப மக்கள் பிரச்சனைக்கு பத்தி பேச ஒரு தலைவர் தயாரா இல்ல காட்டிட்டு இருக்காரு. சர்க்கஸ் அந்த அணில் கத்த இது தமிழ்நாடு வரையும் கேக்குது. அணில் சர்க்கஸ் இவரு சாட்டை போட்டா அணில் ரோஸ்ட் மாதிரி அணில் சர்க்கஸ் காட்டிட்டு இருக்காரு. அது வேற விஷயம். இந்த மாதிரி பேசுறதாங்க தற்கொலை சொல்றேன். இதை பார்த்துக்கிற வரைக்கும் எங்க விமர்சனம் தொடரும், இன்னும் கடுமையாவும் சாடுவோம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் விமர்சனத்துக்குலாம் 5 ஆளுக்கு நாங்க கிடையாது. ஏன்னா நீங்க ஊதுறதுக்கு நாங்க ரசிகர் கூட்டம் கிடையாதுப்பா. மக்கள் பிரச்சனையை பேச வந்ததுக்கு நாங்க சாதாரண மனுஷங்க. நீ உங்க ஊதுறது உங்க மிரட்டலுக்கு நாங்க பயப்படுற ஆளே கிடையாது. தம்பி விமர்சனம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதாங்க நாங்க பேசுறோம். விமர்சனம் பண்ணுவீங்க எல்லாத்துக்கும் மூஞ்ச காட்டி பேச வந்திருக்கோம். உங்களை மாதிரி கமாண்ட்ல பேச ஆள் கிடையாது. யாரா நேரடி பேசுறோம். அப்படி இல்ல எங்கள்கிட்ட நீங்க முரண்பாட வேணும் இல்ல பேச வேணும்னா கான்டாக்ட் இமெயில் எடுக்க மெயில் பண்ணுங்க. நாங்க நேராக இன்டர்வியூ எடுக்கிறோம் வாங்க. நீங்க உங்க மெயில் ஐடி உங்க உதாரணத்தை நம்மளுக்கு கோவம் வரும், நம்ம கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாம திட்டாதீங்க. அதுக்கு என்ன பண்ணுங்க, திட்டிக்க பத்தி கவலைப்பட வேற விஷயம். நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மெயில் ஐடி அனுப்புங்க. எனக்கு நேராக ஸ்டுடியோ கூப்பிடுறோம் வாங்க, நாங்கெல்லாம் அங்க வரோம். அவ்வளவுதான் வச்சு இன்டர்வியூ பண்ணுவோம். நாங்க கேட்குற கேள்வி பதில் சொல்லிட்டீங்கன்னா அந்த இன்டர்வியூ எடுத்து அப்படியே போட போறோம். இதெல்லாம் இருக்கு சாதாரண விஷயம். அதாவது எங்களுக்கு தேவைன்னா நல்ல அரசியல் அமையணும். அது விஜய் மூலமா சரி, டிஎம்கே மூலமா சரி, யார் மூலமா சரி. ஆனா கேடான அரசியல் அமையவே கூடாது. இப்போதைக்கு அவருக்கு கேடா எங்களுக்கு தெரியாது. அவ்வளவுதான் விஷயம். ரொம்ப நன்றி. இது சேனல்ல வீடியோ பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் பண்ணீங்க. ஏன்னா லைக் பண்ணாதான் மற்றவங்களுக்கு சஜஷன் ஆகும். ஆமா, சேனல்ல பார்க்க கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். சேனல்ல பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு போங்க. கமெண்டா எப்படி வேணாலும் பண்ணிக்கங்க, உங்க விருப்பம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.